ஹாய் கைஸ், எல்லாருக்குமே வந்து ஈத் முபாரக். இந்த பக்ரீத் வந்து எல்லாருமே ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். நான் வந்து காலையிலே ஏஞ்சிட்டேன். ஏன்னா வந்து மார்னிங்கே ப்ரேயர் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. நான் இப்போ ஏஞ்சிருக்கேன். அவன் எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டே வந்துட்டான். இந்த வீடியோ வந்து எங்கள் அம்மா தான் பிடிக்கிறாங்க. நான் கீழே லுங்கி போட்டுருக்கிறது வந்து காமிக்கக்கூடாதுன்ட்டு மேலே இங்கே வரைக்கும் காமிக்கிறாங்க. நான் வந்து இந்த பக்ரீத்து அப்புறம் வந்து ரம்ஜான் அப்போ தான் இந்த மாதிரிலாம் ட்ரெடிஷ்னலாக போடுவேன். நான் வந்து எதிரே பார்க்கல, எனக்கு முன்னாடியே இவன் வந்து ரெடி ஆகிட்டான். காலையிலேயே நான் கரெக்டாக ஏஞ்சி இன்ட்ரோ கொடுக்குறேன், அவன் ரெடி ஆகிட்டே வந்துட்டான். இப்போ வந்து ப்ரேயர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. கிளம்பிட்டேன். ப்ரேயர் போயிட்டு வந்து சொல்லிட்டேன். இங்கேருந்து கிளம்பி சீக்கிரமாக ரெடியாகி ப்ரேயர் போயிடலாம், காலையிலேயே சீக்கிரமாக ப்ரேயர் போயிடலான்னு நினச்சேன். ஆனால் அங்கே ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போகிறதுக்குள்ளேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ரம்ஜான் பக்ரீத் அப்போல்லாம் வந்து எங்கள் அப்பா கூட போயிடுவேன். அவர் வந்து காலையிலே என்னை கூப்பிட்டு போயிடுவார். இப்போ வந்து எங்கள் டேடி வந்து வெளியில் போயிருக்காரு, காலையிலே கிளம்பிட்டார். அதனால் வந்து நானே போய் படிக்கலாம். நான் ரம்தான் அப்புறம் வந்து அவங்க டேடி ஒருத்தர் போயிட்டே இருந்தார். நம்ம என்ன நினச்சோன்னா அவர் அங்கே தான் போகிறாரு, அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணலான்னு சொல்லி நான் தான் சொன்னேன். போயிட்டே இருந்தோம், பார்த்தா அவர் வீட்டாண்ட போய் நின்றார். அப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டு அங்கே போகும்போது நமாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போன வீடியோவில் வந்து நான் வந்து ஆடு வாங்கினேன்னா இல்லையான்னு சொல்லியிருந்துருப்பேன். நான் இப்போ வந்து ஆடு வாங்கிட்டேன். அந்த ஆடு வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி வண்ணாரப்பேட்டையிலேருந்து தான் வந்து நான் ஆடு வாங்கியிருக்கேன். அதுவும் நான் இல்லை, எங்கள் அம்மா தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க. எங்கள் அக்கா வந்து காலையிலே ஏஞ்சி ஷீர் குருமா செஞ்சிட்டான். பாருங்க, காலையில் லேட்டானதுனால எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மசூதிலே போய் ப்ரே பண்ணிட்டு வந்துட்டோம். காலையிலேயே வந்து சொல்லியிருந்தேன்ல முக்கியமான ஒரு வேலை இருக்குது அப்படின்ட்டு. எதுவுமே இல்லை, நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு ட்ரிப்பு கிளம்புறோம். இன்றைக்கி பக்ரீத்து, நாளைக்கு நைட்டு வந்து கிளம்ப போகிறோம். இப்போ வந்து என்னோடய பேக் தான் வந்து பேக் பண்ண போகிறேன். ஆல்ரெடி எங்கள் அம்மா எங்கள் அப்பா இது எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக வச்சிட்டாங்க. இன்றைக்கி பக்ரீத்து நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடி பேக் பண்ணி வச்சிட்டாங்க. நான் வந்து இப்போ தான் பேக் பண்ண போகிறேன். என்ன ட்ரிப்பு என்ன ஏதுன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுவேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பேக் தான் பண்ண போகிறேன். ஹாப்பி பக்ரீத். ஹாப்பி பக்ரீத். ஹாப்பி பக்ரீத். அதான் ஹாப்பி பக்ரீத் சொல்கிறதுக்கே வந்து வைக்க போகிறேன். என்ன சொல்கிறது, ஆல்ரெடி வந்து அயனுக்கு கொடுத்துட்டேன். அது அயன் போயிட்டு வந்துருச்சு. ஆனால் வந்து 5 செட்டு ட்ரெஸ்ஸு தான் எடுத்திருக்கேன். எங்கள் அப்பாவோட பேக் இருக்குது, அதுலேருந்து கொஞ்சம் ட்ராக் டிஷர்ட்டு அதெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்போ தான் ட்ரிப்பு போகிறேன் நான். கிட்டாரு? என்ன கிட்டாரு? ஏய், எல்லாமே பேக் பண்ணிட்டு ரெடி பண்ணியாச்சு. நாளைக்கு நைட்டு கிளம்புறேன். ஹாப்பி பக்ரீத், எல்லாருக்கும் ஹாப்பி பக்ரீத் சொல்லி அவன் சொன்னான். ஃபாதருக்கு எதிரன்றான். ஃபாதர் அவங்க வெளில இருக்காங்க பேர். எங்கள் அம்மா வந்து பிரியாணி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் அப்பா வந்துட்டாங்க. இது வர நானா பண்றேன். காலையிலேருந்து ஒரு வேலையும் செய்யலை, நல்லா ஊரை வந்து சுற்றிட்டு இப்போ வந்திருக்காரு. வந்துட்டு ஒரு நடிப்பு போடுறாரு. இப்போ வந்து ஒரு ஆடு வெட்டுறோன்னா வந்து 3 பங்காக பிரிச்சுருவோம். ஒரு பங்கு எங்களுக்கு, இன்னொரு பங்கு வந்து இல்லாதவங்களுக்கு, இன்னொன்று வந்து ரிலேட்டிவ்ஸ்க்கு. பிரித்தது எல்லாமே பேக் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருவோம். வெட்டின ஆடில் எங்கள் வீட்டில் பிரியாணியும் மண்ணீரலும் கல்லீரலும் செஞ்சாங்க. இந்த பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு காலையில் 11 மணிக்கு ஆரம்பித்தாங்க. இப்போ 3:30 மணி ஆயிடுச்சு. நீங்களே பாருங்கள். ஆனால் இவங்க எதுவுமே செய்யல. அவங்க கோவத்தில் பேசுகிறாங்க. அவங்க தான் செஞ்சாங்க.
வந்து பக்ரீத் முடிஞ்சுது. இதுதான் வந்து பக்ரீத் செலிப்ரேஷன். பை गाइस, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, சமைங்க. எதனாலும் பண்ணுங்க. ஒரு வழியாக வந்து பக்ரீத் செலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் அந்த கறிலாம் போட்டு வச்சுருக்காங்க பேக்கில். அது எடுத்துகிட்டு போய் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் தந்துட்டு வரணும். அவ்வளோதான். இதில் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை गाइस, பை. ஓகே பை. எல்லாருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க.